கரைஞ்சாரியா மெயின் கண்டென்ட் இப்பொழுது நமது திருமாணிக்க வேலையா அவர்கள் புத்தகத்தை ஏற்றி வைத்து தீப மங்கள ஜோதி ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை விலகி வைப்பார்கள். ஐயா அப்படியே அம்மா இங்கே பாருங்கம்மா ஒரு நிமிஷம். ஐயா கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க, ஃபுல்லாக எடுத்துக்கப்பா. அம்மா இங்கே பாருங்க. ரைட் ஓகே என்ன காரணம்னா எதுக்கு அவங்க காரணம் இல்லைன்னா 1118 வருஷம் ஒரு கோயில் 1118 அதுதான் முதல்கிறாங்க அந்த அம்மா. ஆனா அந்த கோயிலில் வந்து 9 காலத்து கோயிலை திறக்கிறாங்க. அப்புறம் மங்கள வாத்திய பாசத்துக்கு ஆடே இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆனா அந்த அம்மா வந்து ஒரு 5 கலத்து கோல்டு கொடுக்குறாங்க. கோல்டு தங்கத்தை கொடுத்து அதுல 6 மாத இடம் வாங்கி அந்த மங்கள வாங்கி வாசிக்கிறாங்க. இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. எழுதி வச்ச நடத்தையும் முன்னே போட்டு எழுதிய கோயில மங்கள வாத்திய பாடலை இருண்டு போயிருக்கு. 9 காலம் இருக்கு. நம்ம எல்லாரும் எவ்வளவு தூரம் இருக்குன்னா ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை ஈஸ்வரனுக்கு எல்லாம் மகாதேவனுக்கு எல்லாம் நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பல கோயில்கள்ல அது மாதிரி நடக்கல. அந்த கோயில்களுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரியாததுனால அந்த கோயிலுக்கு நம்ம போக முடியாது. அந்த கோயில்களை என்ன கண்டுபிடிச்சு அங்கேயும் ஒரு நாளைக்காவது இந்த மங்கள வாசகம் நீங்க பாடணும். இந்த கைலாய வாத்தியம் பாடணும். முக்கியமா நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். மொத்தம் 17 கோயில்களை கண்டாங்க. 17 கோயில்களை எடுத்த உடனே சோழர்கள் கண்டாங்க. இது வழிமொழி போராட்டத்தில் கணக்கில் போகும். இருந்தாலும் முக்கியமாக ஒன்று முக்கியத்துவம் நீங்க இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் பெரிய கெடுமையா இருக்கு. பிரமாதமாக ஆடிக்கிட்டே வந்தீங்க. அதுதான் அந்த ஒளியினால மற்றவர்களுடைய கவனத்தை தான் இருந்துச்சு. இல்லாட்டி அமைதியாக வந்துட்டோம்னா கவனத்தை இருக்காது. அதனால தான் அந்த தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்க முடியாமல் அடிச்சாரு. பாப்பா அடிச்சாரு. தெய்வம் சந்தோஷம் எனக்கு ஒரு தெய்வம் மோடி புண்ணியம் மோடி நல்லா பண்ணாங்க. நீங்க தான் ரொம்ப 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 முக்கியம். அம்மா நல்லா பண்ணாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 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 கோயிலை பொறுத்த வரைக்கும் 9 காலம் தான் திறக்கிறாங்க. இரவுல விளக்கு எரியல. ஆனா அந்த இறைவனுடைய வயது வந்து 1118 வருஷம். இதே வருஷத்துக்கு கொஞ்சம் கூட 1175 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை 7 கோயில். அதுதான் தமிழ்நாடுல. ரெண்டாவது யூடியூப்லையும் பெரிய காவி உரை வச்சுட்டு இல்லை பெரிய ஆன்மீகத்தில் நிறைய பேசுவாங்க. அது ஆதாரம் இருக்கா அது ஆத்தன்டிகேட்டட் இருக்குன்னா அவங்களால சொல்ல முடியாது. இப்போ நீங்க என்னுடைய காலரை பிடிச்சி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? இதோட ஆதாரம் ஒரு சர்டிஃபிகேட் அவர் சொல்றாரு. கோர்ட்ல எல்லாம் தூக்கி வெளியேறிய முடியாது. கோர்ட்டை தூக்கி எரிஞ்சிடும் அந்த ஆவணம் நம்ம சொல்ல முடியாது. அப்படின்னா 1175 வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட கோயில் 7 கோயில் 17 கோயில்ல ஒரு கோயில் சித்தூர்ல இருக்கு. நம்மளுடைய அந்த 17 கோயில் 7 கோயில் ஒரே மாவட்டத்தில் இருக்கு. கோயில்ல நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா இருக்காது. மேல வச்சிருக்காங்க. அது இல்லை கரெக்டா ஒரு 15க்கு 15 அது 15க்கு 10 தான் இருக்கும். ஆரம்பத்தில் கட்டளையிலே கட்டுறாங்க. கல்லட போக கட்டக்கூடிய கோயில். அந்த கோயில் 7 கோயில்ல டோட்டலா இந்த மாதிரி வாத்தியங்கள் பாடப்பட்டு ஒரு 30 வருஷமா இவ்வளவு தூரம் இங்க வாசிக்கிறதுக்கு ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு மணி நேரம் செலவச்சு சொந்த காசு வந்து அந்த தங்கி அந்த 7 கோயில்களுக்கு ஒரு நாளைக்கு 3 கோயில் இன்னொரு நாளைக்கு ஒரு 3 கோயில் பாடிங்கன்னா இறைவனுக்கு உங்களுடைய வாத்தியம் அப்போ இந்த பிறவியை விட்டு நீங்க விலகலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இடம் இல்லை. இந்த யாரு வாசிக்கிறாங்களோ இவங்களுக்கு தம்பிக்கு இவங்களுக்கு மேடத்துக்கு உங்களுக்கு தான் பிறவி இருக்காது. இதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவாலயத்தை பாடுறதும் திருவாசகத்தை ஓடுறதும் அன்னதானம் பண்றதும் எல்லாம் முக்கியமா இருந்தா கூட அவைகள் தான் சாதாரண விஷயங்கள் ஆகிடும். இந்த ஆக முக்கியமான விஷயம் இந்த ஒளி இறைவனுக்கு கேட்டு நாமும் 50% இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு கோயிலோட பேர் வந்து அந்த வனங்காட்டு பரமேஸ்வரன் கோயில் தான் இருப்பாங்க. ஆனா விளக்கே கிடையாது. ஒரு இடத்துல கூட
இடிச்சு தொங்குது. 7 கோயில்கள்ல ஒரு 3 கோயிலுக்குரிய கோயில்கள் இடிச்சு தொங்குறதுனால நீங்க அந்த கோயிலுக்குள்ள வரணும். வந்து புதுக்கோட்டை வரணும். நான் இவரோட தொடர்பு இவர்தான் சீஃப் கொடுப்போம். நீங்க தான் நடத்துவீங்க. இவர்கிட்ட நான் தொடர்பு பண்றேன். இவரையே அதை செய்ய சொல்லுவோம். இவரெல்லாம் கூட்டிட்டு வாங்க. உங்களுக்கு பண செலவு சங்கடமா இருக்குன்னா அன்னைக்கு 10 ரூபாய் சேர்த்துக்கிட்டே வாங்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் ஆகிடும். அதில் வச்சு இது தனிப்பட்ட முறையில் வந்து எல்லாரும் செய்யணும்னு ஆசை. இப்போ நான் போயிட்டு இருக்கேன், நானா கொடுக்குறேன், நானா வரல, வைத்தியத்தில் கத்துறேன்னு ஒழிய அதனுடைய விளைவு வந்து அதுக்கு சேரணும். அப்படின்னா இதுதான் ஒன்றா சேரணும். எல்லாரும் ஒன்றா சேர 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 சேரணும். இறை வழிபாடுல இருக்க போகும்போது இறைவனை மட்டும்தான் பேசணும். ஒருத்தர் கூட பேசும்போது செய்தியில் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். புரோஜனம் இல்லை. இன்னும் அந்த லெவலுக்கு இருக்கிறார். அப்பா ஆத்தாளத்தை பற்றி பேசக்கூடாது. இறைவனுடைய திருநாமத்தை தவிர்த்து சொல்ற வேற வார்த்தை நம்ம வாக்கில் வர்றதுக்கு பேசுறதுக்கு அராதம். அதுதான் செய்யணும். நல்லா வாங்க. எதிர்காலத்தில் எல்லாம் ஒன்றா சேருங்க. வேற்றுமைகளை மறங்க. இவர் இப்போ இன்னைக்கு கூட்டிக்கார ஒரு 50 பேர் 100 பேர் கூட்டிக்காருன்னா அடுத்த வருஷம் நீங்கள் 1000 பேரை மாற்றணும். அதுக்கு அடுத்த வருஷம் 10,000 பேரை மாற்றணும். வறுமையில் வாழ்னா கூட நம்ம எல்லாம் ஒன்றா சேரணும். பெரிய அன்னதானம் போட முடியாது அப்படின்னா துப்புல கொடுப்போம். அவங்க முக்கியமா எல்லாரும் என்னுடைய சார்பில் இந்த இன்னைக்கு கைலாத்திய வாழ்வர்களுக்கு நன்றி சொல்லி கொஞ்சம் பின்னாடி வாங்க. சரணம பார்வதீபதே மாணிக்க வாசகரை குரு பூஜை திருவாரூர் எனக்கு வேற தேதி இல்லை. நீங்கள் இதுக்கு அப்புறமா நான் வந்து தஞ்சாவூர் இது மூமணி செல்லுகிற பொழுது அற்புதமான ஒரு பாடல் பாடினாங்க. வேதமோனியர் அப்படிங்கிற ஒரு திருவாசக பாடல். அப்புறம் நடராஜ பெருமான் ரொம்ப அற்புதமாக காட்டுறது தான். இந்த நடராஜன் மாணிக்க வாசகர் காட்டுறது வாழ்நாள் முழுவதும் திருவாசக பணியை பழக்கம் சொன்னார். அதனாலே அன்றிலிருந்து இன்று வரை 3 மாதத்திற்கு ஒரு முறை திருவாசக மாநாடு நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு முயற்சியில முதல் மாநாடாக திருச்சியில் வந்து 2 நாள் மாநாடு நடத்தணும். அதில் முதல் நாள் தேவாரம் திருவாசகம் திருக்குறள் ஒப்புதல் போட்டி குழந்தைகளாக வச்சிருந்தோம்.
நடத்தினவங்க வந்து திருவாசகம் குருவை நடத்தி திருவாசக மாநாடு நடத்தணும் நடத்தணும். அடுத்தபடியாக அடியை பிறந்த திருவாரூரில் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மகாலில் 2வது திருவாசக மாநாடு நடத்தணும். 3வது மாநாடு சங்கம் வந்து தமிழ் நடத்துறதுனால இந்த 3வது மாநாடு மதுரையில் தான் நடத்துகிறோம். எதிர்பாராத விதமாக ஐயாவை தொடர்பு கொண்டு பேசி ஐயா நீங்கள் வந்துட்டாங்க. இதில் மாணிக்க வாசகருக்கு ஐயாவை தொடர்பு ஐயாவுடைய வந்து மாணிக்க அவர் மாணிக்க வாசகர். அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மாணிக்க வாசகருடைய குரு பூஜை இந்த நன்னாளிலே நீங்கள் தான் இங்கே வந்து எனக்கு இந்த விழாவுக்கு வந்து ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. சரி, உண்மை அதுதான். அதாவது என்னன்னா இறைவன் ஐயா ஐயா இறைவன் வந்து நம்மளை உணர்வான். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் சிறப்பாக ஒன்று செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னார். உங்களை இறைவன் பார்க்க இந்த மதுரை மீனாட்சி அம்பாள் என்னை பார்த்து கொண்டே இருக்கார் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை கூட சொல்லிடுறேன். நான் வந்து சங்கீத முறைப்படி வருகின்ற பொழுது ஒரு பாடம் குருநாதருக்கு ஏதாவது ஒரு தட்சணை கொடுக்கணும். நான் தட்சணை கொடுக்கறதுக்கு பதில் என்ன பண்ணேன்னா மீனாட்சி அம்மன் சிலையை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அது ஒரு 40 வருடங்களுக்கு முடிக்கணும். அப்புறம் பிற்பாடு பார்த்தேன், ஒரு 5-6 வருடங்களுக்கு கழித்து இன்னைக்கு 35 வருடமாக மீனாட்சி அம்பாவை வந்து பூஜை பண்ணுற வீட்டில் ஐயா வீட்டுக்கு வந்தால் மூலஸ்தானத்தில் மீனாட்சி அம்மாள் சொப்பனாக இருப்பாங்க. நான் தினமும் என்னோட வருவாய் என்ன பண்ணுவேன், இந்த மீனாட்சி அம்மனுடைய பாடத்தை வச்சுட்டு அடுத்த நாள் மீனாட்சி அம்மன் அந்த காசை எடுத்துக்கிறேன். மீனாட்சியாக முழுவதாக எடுத்துன்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா நேதாஜி விநாயகம் நேதாஜி பேரில் ரொம்ப ஈடுபாடு. நேதாஜி மக்கள் இயக்கம் நடத்திட்டு இருக்காரு. டாக்டர் வைத்ராவும் இருக்காரு. மக்கள் எழுத்தாளர் இருக்காரு. நேதாஜி தில்லை விநாயகம் அவர்கள். நேதாஜி தில்லை விநாயகம். ஆமாம், இந்த மாநாடு திருச்சி மாவட்ட பட்டறை கல்வியில் தலைவர் டாக்குமெண்ட் பேசிக் வந்து பட்டறை இருக்காரு. ஆக இந்த விழா வந்து மிக ஒரு தம்பிகளாக நடத்தவே முடியாது. யாராவது நல்ல ஒரு துணை வேணும். அதனால் ஒரு மிக சிறந்த ஒரு எப்படி அதை சொல்கிறதுன்னு தெரியல. அதை வந்து ஒரு சிறப்பாக செய்தார். அதில் நெற்காலை ஒரு பூசாரி ஐயா வந்திருக்கிறாரு. அவங்க நான் சொல்லி தான் அவங்க வழியே கிடையாது. அவங்களுடைய பையன் போட்டெல்லாம் மேலே வச்சுருக்கோம். பையன் தமிழ்நாடு பையன் நேராக போட்டு மருந்து செல்வராஜ் அழகத்தில் வச்சுக்கிறாரு. மருந்து செல்வராஜ் மருந்து கணேஷ் தம்பி வாங்க மேலே வா. 2 நாள் மாநாட்டு ஜமால்கள் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் வெற்றிகளை காமிங்கன்னா தெரியல. அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் செல்வராஜ் ஐயா தான். அதுமாரி நம்ம ராஜன் ஐயா வந்திருக்காங்க. அவர் குறைச்சலாக வந்து ஒரு 30 வருட குடும்ப நண்பர். என்னுடைய கல்யாணத்தையும் அவர் தான் நடத்திக்கிட்டவர். எங்கள் அப்பாவுக்கு ஒரு நண்பர். மிகப்பெரிய சேவை. அவர் என்ன சிரமத்துக்கு என்னன்னா நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன்னா உடனடியாக அதற்கு ஏதாவது ஒரு குழந்தை வந்து தம்பி இதை நீங்கள் நடத்தணும். நீங்கள் எவ்வளோ சிரமத்துக்கு நடக்கும்போது என்னுடைய பங்களிப்பு ಜೊಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ಒತ್ತಕರ್ರೆ ಜಡ இருக்காரு. பொன்னாள் நாகப்பட்ட தலைவர் கல்வி துறையிலும் இருக்காரு. இப்படி பல்வேறு பேருடைய ஒத்துழைப்பினாலே இந்த மாநாடு நடக்குது. அடியேனால் ஆவது என்பது எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதான் உண்மை. இது வள்ளல் பெருமானால நுழைகள் வடலாம் மாணிக்க வாசகருக்கு வந்தது. வரலாறு ஒரு பாட்டு சொல்றார். பாட்டி வித்தால் பாடுகின்றேன், படிவித்தால் படுகின்றேன், பதிலே நிலை கூட்டி வித்தால் கூடுகின்றேன், குடவித்தால் குடுகின்றேன், குறித்த உணை கூட்டி வித்தால் உடுகின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றுமே ஆட்டி வித்தால் ஆடுகின்றேன், அந்தோயை திரியேனால் ஆவதல்ல என்று. அவர் ஆட்டி இருக்கிறார், நான் தான் ஆடுறேன். அவர் எதை சாப்பிட சொல்றாரோ அதெல்லாம் சாப்பிடுவோம். நம்ம கூட நம்ம அந்த வேலையை போயிருக்கலாம் இந்த வேலையை போயிருக்கலான்னு அவர் எந்த வேலை செய்யணும் நம்ம வந்து முடிச்சு வச்சுக்கிறார். இந்த பணிக்காக தான் இந்த பணியை செய்வதற்காக தான் இறைவன் நம்மளை வந்து அனுப்பியிருக்கின்றான் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்துகின்றான். அதனால் நாம் எந்த பணி செய்தாலும் அந்த பணியை நிறைவோடு செய்யணும். நல்லா
நம்ம எந்த வேலை வேணாலும் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த பணியை நாம் என்ன பண்ணணும், நிறைவோடு மதிப்போடு செய்யணும். அதனால இந்த மாநாட்டில் வந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கு முதல் தோன்றலாக வைத்துக் கொள்ளலாம். ஞானசம்பந்தர் அவர்கள் ஆதீன மடத்தை முதலில் இந்த இடத்தில் ஸ்தாபனம் செய்தார். அதுபோல இந்த 3வது மாநாடாக இருந்தாலும் இந்த மாநாட்டில் ஒரு தீர்த்த விதையாக கற்பத விஷயமாக இந்த இடத்தில் ஐயா அவர்கள் இறைப்பணியை ஒரு தூண்டுகோலாக இறைவன் யார் யாருக்கு எப்பணியை கொடுப்பார் என்பது அப்பணியினுடைய வாயிலாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு பார்வையாளராக பங்கேற்பாளராக எங்களை எல்லாம் அழைத்து இந்த இடத்தில் அமரச் செய்து இறைவனுடைய அந்த புகழையும் மாணிக்கவாசகருடைய குருநாதருடைய அருள் கடாட்சத்தையும் இந்த மத நட்சத்திரத்தில் தெரிவிப்பதற்கு இந்த மதுரை மாவட்டத்தினுடைய சிவனடியார்கள், சைவ சித்தாந்த பேரவை, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் ஒருங்கே பெற்று இந்த மதுரை மாவட்டத்தினுடைய சார்பாகவும் ஆதிசங்கர ஆச்சாரியா பீடத்தின் சார்பாகவும் ஞானசம்பந்தர் கூறியது போல அரசாணை நாளையிலே அப்படின்ற ஐயா அவர்கள் இந்த உலகத்திற்கெல்லாம் மீடியாவில் எல்லாம் இந்த திருக்கோயில்கள், ஆன்மீகங்கள், வழிபாடுகள் இது எப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் கீழ்மட்ட ஒரு பகுதிக்கு எடுத்து செல்லும் விதமாக இன்னைக்கு முதலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முகவரி தேவையில்லை, அதனால அவர்கள் எதையும் விரும்பாதவர்கள். அப்படிப்பட்ட இந்த புண்ணியத்தின் வாயிலாக ஒரு சின்ன காணிக்கையாக மதுரை மாவட்டம் நடத்திய அடியாளர்களுக்கு இந்த மதுரைக்கும் மாணிக்கவாசகருடைய அமைச்சு பணியேற்றருடைய மணிவாசகர் பெருமானுக்கும் ஆலவாய் சொக்கநாதருடைய பெருமானுக்கும் ஆலவாயுடைய சொக்கநாதருடைய அவசராட்சியும் அங்கே கல்வி தூதா நகரமாக மாவடு கல்வி வண்ண பங்கா என்று சொல்லக்கூடிய மாணிக்கவாசகருடைய வருகைக்கேற்ப மீன் போன்ற கண்களை உடைய மீனாட்சி அம்மன் ஆட்சி செய்யக்கூடிய இந்த மண்ணில் மாணிக்கவாசகர் அவதரித்த இந்த மண்ணில் இந்த மாநாடை முன்வைப்பதற்கு ஒரு இந்த 3வது மாநாட்டை இந்த இடத்தில் இதனுடைய பங்கேற்பாக இந்த இடத்தில் ஐயா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நடத்தும் விதமாக அவர்களுக்கு சார்பாக அந்த ஒரு அரசாணை செங்கோல் அடிப்பட்டுள்ள விதமாக மென்மேலும் அவருடைய புகழ் இறைவனுடைய புகழாக உலகத்தில் செய்யப்பட வேண்டும். ஆலைகளோடு திருவாசகம், ஆசிரமங்களோடு திருவாசகம், உள்ளங்களோடு திருவாசகம், இடங்களோடு திருவாசகம் என்று தமிழ் திருமுறையை அடிமட்ட தொண்டர்களையும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு காணனை எடுத்து செல்லுகிறார். ஒரு எங்களோட படத்தில் பேசும்போது நான் சொன்னேன், 3வது மாநாடாக நிற்கக்கூடாது. நாங்கள் திருவாரூர்ல பவானி ஐயா மூலமாக திருவாசக அரங்கத்தை கட்ட வைத்து அந்த இடத்தில் தொடங்கி காசியில் 51 சேத்திரம், 51 பதினம், 51 உற்சவங்கள் என்று இந்த இடத்தில் நடத்தி நாமெல்லாம் பவானி ஐயா பேசியிருக்க நீங்க வந்திருக்காங்க. நம்ம மதுரை மாவட்டத்திற்கு ஒரு விருந்தாளியாக வந்து இந்த மதுரை மண்ணினுடைய மங்கையரசி வருவதனால எப்படி வந்தாலும் சோழ நாட்டிலிருந்து அதுபோல சோழ கைலாசனுடைய நாட்டிலிருந்து ஐயா விருந்தாளியாக வந்து நம்ம மதுரை மாவட்டத்திலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த பொறுப்பு சேர்னால அங்காக எல்லாரும் திருவாசகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதனுடைய ஒரு புண்ணியத்தை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். உண்டு இருந்து அதிலிருந்து அதில் அருளியாதிருக்கும் எவ்விரை ஈசனை நன்னறியாமல் நல்குந்தாலும் புண்ணியம் செய்வார்கள் கிடைக்கும். அந்த புண்ணியத்தின் வாயிலாக ஐயா அவர்கள் இந்த மாவட்டத்தில் இந்த மண்ணில் எல்லா விதமான அரசியல் நோக்கத்திலையும் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் ஐயாவும் இந்த திருவாசகத்தை எடுத்து இந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு பங்கினை இந்த மண்ணில் நடத்தி கொண்டிருக்கிறார். இறைவனுடைய அருள் நம்ம ஆதிசங்கர பகவத்பாதாவுடைய காமாட்சியுடைய குருவர்களும் நிச்சயமாக ஐயாவுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கலந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் இறைவனுடைய அருள் குருவர்களும் கிடைக்கும் சொல்லி இந்த மதுரை மாவட்டத்தின் சார்பாக ஐயாவுடைய கைகளை வழங்கி நாங்கள் எல்லாத்தையும் தோற்றவர்கள் தான் ஐயாவுடைய கைகளை வழங்கி அவர்கள் மூலமாக இந்த மதுரை மாவட்டத்தின் மூலமாக சிறப்பு செய்வார்.
இங்கிட்டு வா. சரி போங்க 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 இங்கிட்டே இருந்து போங்க புரிஞ்சு போங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். பொங்கும் மங்களம் பெருகட்டும். பொய்மை அற்று போகட்டும். இந்த 4 வார்த்தை தான் நான் ஒரு எழுத கண்டுபிடிச்சு எழுதிக்கிறேன். நாளே படிதான் எங்கும் இறையரும் நினைக்கட்டும். என்ன பொருள்னா எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் இறையரும் இல்லைன்னா எந்த அளவு கூட சிறப்பாக செஞ்சிட முடியாது. அதனால எங்கும் இறையரும் நிறைஞ்சிருக்கு. இந்த மண்டபம் நிறைஞ்சிருக்கு. அதுக்கும் இறையரும் தான் காரணம். எங்கும் இறையரும் நினைக்கட்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லாருக்கும் ஆன்மீகம் கிடைக்கும். எல்லாரும் சிவனுடைய திருவடியை சேரும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். பொங்கும் மங்களம் பெறட்டும். நம்ம எல்லாருமே பொங்கும் எல்லாருமே மங்களகரமா இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த மங்களம் விளக்க வேண்டும் என்றால் பொய்மை அற்று போக வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். என்னிடத்தில் பொய் இல்லாதனால 35 வருஷம் ஐயா வரார். நிறைய படிச்சது பெரிய அறிஞர். 35 வருஷமா ராஜலிங்க ஐயா வரார். பொய்மை இல்லாதனால தம்பி கூட வந்தார். பொய்மை இல்லாதனால தான் ராமேஸ்வரத்தில் வந்திருக்கிறார். ஐயாவது எந்த ஒரு செய்தி நான் சொல்கின்றேன். பிரபஞ்ச ரகசியம் என்று இருக்கின்றது. அந்த பிரபஞ்ச ரகசியம் வந்து இறைவனை கொண்டு சேர்க்கும். நீங்க எதை நினைக்கிறீங்களோ ஐயா வந்தே ஆரம்பிச்சா நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை வந்து பிரபஞ்சம் ஒரு லேட்டா செய்யணும்னா செஞ்சிடும். அந்த பிரபஞ்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் செஞ்சே ஆவார். அதுக்கு உதாரணம் என்னன்னா ஐயா பேர் கண்ணன் என் ராமகிருஷ்ணன். ஐயா அப்படின்னு சொல்லுவேன். நீங்க அறிவிக்கப்படாத மந்திரின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவு என் மனம் கவர்ந்தவர். நிறைய சேவை செய்யக்கூடியவர். ரொம்ப எளிமையா இருப்பாரு. கூடுதலா காப்பகோள பெருவாரம் சொல்றோம். ஆனா வலிமையாக நிறைய ஆன்மீக சேவைகள் செய்து கொண்டே இருக்கின்றார். ஐயா அவர்கள் திருச்சியிலே திருவானைக்காவல பெரிய விழா நடக்குது. அந்த விழாவுக்கு ஐயா வந்திருக்காங்க. ஐயா ஐயா பார்த்து பேசணும். நான் அங்கே வந்திருக்கேன். அங்கே வந்து ராஜலிங்க ஐயாவும் இருக்காரு. அவங்க வந்து சேவா ஐயப்ப சேவா சமிதி மூலமாக முடிக்கிறாங்க. நான் வந்து ஐயாட்ட கேட்கலாமா யார்கிட்ட கேட்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுப்போம். ஐயா எப்படியோ பார்த்து ஐயாவோட கை கொடுத்து ஐயாவுக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா எங்கள் அப்பா எக்ஸர்சைஸ் அந்த ஒரு ஆர்வத்தில் ஐயா பார்ப்பாங்க. அப்போ ஐயாட்ட கேட்டேன், நீங்கள் உள்ள அலையோ கலந்துக்க முடியுமா? நீங்கள் ஐயா ஒரு ஆர்வம் கொண்டாடுங்க. ஐயா வந்து நிறைய சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா விடுங்க சாமி, நீங்கள் ஐயா ரொம்ப பிஸியாக இருக்காங்க, நீங்கள் வேண்டாம். ஒரு விழாவுக்கு நம்ம ஐயா கூப்பிடுவோங்க. என்ன சொல்றாங்க? வரும் காலம் ஒரு நாள் வரும். ஐயா நம்ம அழைப்ப மகிழ்ச்சியா அந்த காலம் சொல்றீங்க. 15 நாள் நான் சொல்றீங்க போட்டு நான் வந்துடுவேன். உங்க கூட இருப்பேன். எப்ப கூப்பிடுங்க இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றோம். ஏன்னா நீங்க அவங்க பேசுறது பார்க்கும்போது ஐயா ஐயா 10-20 வாட்டி பேசுறாங்க. உங்களுடைய கால் தூசி இருக்கு வச்சுக்கிடுங்க. இவருடைய கால் தூசியில ஒரு 2000 கிலோமீட்டர் தள்ளி நிக்கிறது தான். அதனால இன்னும் ஏதோ பெருசா எடுத்துட்டு வரலன்னு அன்னைக்கே கேட்டீங்கன்னா கூட அன்னைக்கே வந்திருப்பேன். நிறைய கூட்டம் போட்டு ராஷ்டிரிய ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு. அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இயக்கம் வளரணும். நீங்க ஒரு 10 பேர் நீங்க சொன்னாங்க நீங்க ஒரு 100 பேர் 150 பேர் இருக்காங்க அப்படின்னா அது 1500 ஆகும். ஒவ்வொரு வருஷம் நீங்க அதை நீங்களே பெருக்கிக்கிட்டே போகணும். மங்களவாதியை பாடி வந்தார். அவளை சின்ன பிள்ளைகளை பார்த்து அவர் ஏன் இங்கே வரணும், ஏன் வாசிக்கணும், எந்த அளவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி வர்றாங்க ஆசை. அவர் காட்டில் விடுன்னு நான் நினைச்சேன். சத்தியமா ஒரு அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். நான் ஒரு அடிக்கல் அவ்வளோதான். அதனால ஐயா வந்து பெருசா எடுத்துக்கிறாங்க. எல்லா மாநாடுக்கும் கொடுத்துருங்க. நீங்களும் சரி எதா இருந்தாலும் கொடுத்துருங்க. சத்தியமா இருந்தாலும்
ஆடவந்தான் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் நான் சொல்றது நீங்க சொல்றது இல்லை. இந்த கண்கட்டை நோண்டிக்கிட்டே கிடையாது. ஆடவந்தான் தான் இருக்கு. ஈஸ்வரன் வார்த்தை வரல, மகாதேவன் வருது, பரமசாமிங்கிற வார்த்தையில உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு அன்னையிலேருந்து எந்த கோயில் கூட வாசல் சட்டம் போடுவேன் என் மனசுக்கு. பரமசாமியே பரமசாமியே அப்படிங்கிறது ஆடவந்தாருன்றது யாரும் சொல்றதாலும் கிடையாது. நீங்க சொல்லுங்க. உண்மை என்னன்னா ஆரம்ப காலத்துல ஆடவந்தாரு இருக்கு. அந்த கோயில் மொத்தத்துல எடுக்கப்பட்ட கலவாடப்பட்ட தெய்வம் மெட்ராஸ்ல கலவாடம் அந்த விக்ரமணத்திலிருந்து மெட்ராஸுக்கு வந்து மெட்ராஸ்ல இருந்து பாம்பே போய், பாம்பே இருந்து ஹாங்காங் போய், ஹாங்காங்ல இருந்து நேரடியாக அமெரிக்கா போய், அமெரிக்கால இருந்து லண்டன்ல போய், லண்டன்ல அங்க சுத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு திருப்பி அமெரிக்காவுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட நம்பர்கிட்ட வைக்கிறாங்க. அதோட விலை 6 கோடி ரூபாய் கணக்கு வாங்குறது தெய்வம் இருக்கிறது. 6 கோடி ரூபாய் பிரைவேட் கலைஞர்கள் அந்த வழக்க விசாரிச்சுட்டு மதத்தை விசாரிச்சாங்க. ஒரு தெய்வம் அதை கண்டுபிடிச்சாங்க. வேணும்னு திருப்பி இங்கே கொண்டாந்தாச்சு. அதே கோயிலுக்கு உள்ள வைக்கணும் வேண்டாம் கடமை. அதே கோயிலுக்கு உள்ள வச்சு வழிபாடு நடக்கும். அதை தான் உங்கள்கிட்ட சொல்றேன். இப்ப நீங்க எல்லாருக்கும் இந்த தகவல் தெரியாது, யாரும் உங்கள்கிட்ட சொல்லணும். இப்ப நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கிறேன். அந்த தெய்வம் இருக்கிறவா கலவாடப்பட்டது அந்த கோயிலில் இருக்கிறவா இல்லாட்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க சிலை காப்பகத்தை இருக்கணும். கோயில் தான் இல்லை. நான் கண்டுபிடிச்சு கொண்டாந்தது 2008 களவு. நான் கண்டுபிடிச்சு கொண்டாந்தது 2014 கொண்டாந்தேன். 14-15 வந்துருச்சு. நான் சொல்றது நாங்க வந்ததை இன்னைக்கும் என்ன செய்யறாங்க, அரசாங்கத்தினுடைய ஐகான் சென்டர் வச்சிருக்காங்க. என்னன்னா வழக்கு முடியல. எனக்கு தெரிஞ்ச அந்த வழக்கு முடியவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா கண்டுபிடிச்ச வழக்கு முடியாது. நீங்களே பேச முடியாது. உங்களுக்கு தேவையற்ற சட்ட சம்பந்தப்பட்டது வேண்டாம். ஆனா அந்த தெய்வ விக்கிரகத்தை நீங்க எல்லாரும் திருச்சியில இருக்க ஐயா மேலூர் இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி எல்லா துறவரம் உள்ளவங்க எல்லாரும் துறவின்னு சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க துறவிகள் எல்லாம் ஏன் சொல்றாங்க, நீங்க வழி எடுக்க அந்த தெய்வ விக்கிரகத்தை கோயில நான் இருக்கேன். சட்ட சம்பந்தமா கோர்ட்டுக்கு போறது, வக்கீல பிடிக்கிறது, 10 பைசாவை 50 லட்சம் ஒருத்தர் எவ்வளவோ அதுக்கு உங்களுக்கு தேவை. அதெல்லாம் நாம பார்த்துக்கணும். வக்கீல் சமுதாயத்தில் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஆண்டவனுக்காக செய்யறதுக்காக இருக்காங்க. அவங்களை வச்சு அதே சொன்ன உத்தரவு தான் வாங்கணும். ஆனா நான் ரெடி, நீங்க ரெடியா? நீங்க விண்ணப்பத்தை வச்சிருக்கீங்க. என்ன விண்ணப்பம்னா மழையை பழைய சொல்லல, எங்கேயும் போய் கடுமையான சந்தேகம் பண்ண சொல்லல. அரசாங்க சிலை காப்பகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகம் 2 பேர் தான் இருப்பாங்க. இறைவனுக்கு 4 பேர், 2 பேர் தான் கொடுப்பாங்க. பிறந்தவர் இறைவனை பார்த்து இறைவனை சொல்றாங்க, இறைவனே அவருக்கு சொல்றாங்க, இறைவனை கும்பிடுறோம் இல்லையா? அதனால அந்த தெய்வ திருமணி சொல்றேன், இல்லாட்டி அந்த பிரதிமைன்னு சொல்லுவாங்க. இந்த தெய்வ திருமணிய எங்க இருக்கு? சிலை காப்பகத்தில் இருக்கு. சிலை காப்பகத்தில் இருக்கு. அது எந்த கோயிலிருந்து திருநாங்களோ அதே கோயிலை வச்சு வழிபாட்டு ஆரம்பிக்கணும்ல இல்லையா? அப்படி இல்ல செய்ய சொல்லிட்டீங்கன்னா செய்ய சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. செய்ய மாட்டாங்க. என்ன சட்டத்தில் அப்படின்னா நகரவே நகர அதுக்கு பின்னாடி நான் இருக்கேன். நான் இருக்கேன்னா நாங்க வார்த்தை பண்ணிருக்கோம், நாங்க இருக்கோம். அப்ப சட்ட ரீதியா உள்ள கொண்டு வரும்போது நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. இந்த மாதிரி உதவிகள் என்ன நினைக்கிறாங்க, எதுலையாவது சட்ட சிக்கல போய் அதை போட்டு பயம் உணர்வு வேண்டாம். நாங்க அப்படிதான் விட்டுருவோமா? நான் விட்டுடுவோம். நான் விட்டுருக்கேன். நான் எங்களை விட்டுருவோம். அதை நடமான அப்ப எல்லாரும் வெளியே வாங்க, எல்லாரும் வெளியே வாங்க. பல மாநாடுகள் துறவிகள் நடக்கும். பெரிய பெரிய டயலாக் பேசுறதை நான் பார்த்தேன். அது இல்லையா பெரிய பெரிய டயலாக் பேசினாரு. ஆனா ஒரு
மனதில் வச்சுக்கணும். இது என்னுடைய எல்லாரும் ஒன்றா செய்யணும். மொபைல் ஃபோன்ல காலையில் எடுத்துட்டு என்ன செய்யலாம்? உங்களுக்குள்ளே பேசிக்கணும். என்ன பண்ணலாம்? ஒரு ஆள் 2 ஆள் 10 ஆள் 20 ஆள் 30 ஆள் கொஞ்சம் பேர் வசதி வச்சிருக்காங்க. இவங்கிட்ட ஏன் பேசக்கூடாது? எல்லாம் பேசணும். ஐயா எதை நாங்கள் ரெடியா இருக்கோம். என்ன பண்ணணும்? அதுக்கடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டணும். எங்க கூட்டணும்? அங்க அதே திருச்சியில அது கும்பகோணத்தில் கூட்டணும். கும்பகோணத்தில் கூட்டி அந்த தெய்வம் அங்கே இருக்கிற நாகேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய சிலை காவலர்கள் இருக்கிறது. சிலை கைதியா இருக்கு. கவனிங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் பாட்டு பண்ணீங்க? பண்ணீங்க இல்லையா? உங்களை நான் கேட்கிறேன். அதே போலீஸ் ஆஃபீஸரை கேட்கிறேன். இந்த பெரிய டயலாக் பேசிக்கிட்டீங்க. நீங்க உள்ள பெரிய மாநில வாசல் சிலை கைதியா இருக்கு. கேட்கிறேன். அப்படியா? ஆமா. பூஜை கிடையாது. அன்றாட பூஜை செய்ய முடியாது. போய் சொல்லுவாங்க. போற மாதிரி ஏன் செய்யக்கூடாது? நாயர் பக்கத்திலே இருக்காரு. போட்டா சீனியர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கேட்பாங்க. அவருக்கு போயிட்டாரு. அதோட இருக்காரு. பெரிய இந்தியாவிலே 7 டிஃபென்ஸ் கவுன்சில் பெரிய வேதியா இருந்தாலும் மற்றவங்க 77 வயசுல இருக்கிறாங்க. அவங்கதான் எங்க கூப்பிடுறீங்க நான் வரேன். நான் கூப்பிட்டா மட்டும் வருவோம். அது ஏற்பாடு அந்த ஒரே ஒரு கோரிக்கை மேற்கொண்டு நீங்க இருக்கிறீங்க. மதுரைக்காரன் இதை விட்டு டைவர்ட்டிங்கன்னா உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் வரும். ஏன்னா உங்க எல்லாரோட பயணிகள் அஞ்சலாவது நீங்க செய்வீங்களா? சேர்ந்து செய்யணும். கூட்டு முயற்சி வேணும்ன்ற ரொம்ப நல்லது. கூட்டு முயற்சியில் செய்வோம். எவ்வளவு நீங்க ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி ஆலோசனை கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்க நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க பொறுப்பெடுக்க கூட்டம் திருச்சியிலே போகலாம். எங்க ஒரு நடு ரோட்ல கூட போகலாம். கொண்டபுரத்துல கூட போகலாம். பெரிய டாக்டர் மாதிரி மண்டபம்லாம் தேவையில்லை. சாப்பாடு நீங்க எந்த செலவு செய்யணும்? நான் வரும்போது ஒரு 300 பேருக்கு பாட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன். அதுக்கு அடுத்தது 6 வடை வாங்கிட்டு வந்துருக்கேன். போதும் எனக்கு 95,000 பென்ஷன். அதுதான் என் குழந்தை ஓடியாகும். 30,000 ரூபாய் டிரைவர் கொடுக்குறேன். அதுக்கு ஒவ்வொரு அர்ச்சகருக்கும் அதனால கூட்டத்தை பயந்துக்கிறாங்க. ஆனா ஃபங்க்ஷனை மட்டும் நடந்தது ஃபங்க்ஷனை நடத்தி இதெல்லாம் பண்றதுதான் முக்கியம் அப்படின்னா உள் நோக்கம். ஐயா சிறை கைதியா சொல்லிட்டேன். சிறை கைதியா உங்க ஐயா உள்ள இருக்கிறாரு. நீங்க தான் அன்மையவாதிகள். இவர் தான் பப்ளிக் சர்வீஸ்ல இருக்காரு. உங்களுக்கும் பிரச்சனை. உங்க மனசுலையும் போட்டாச்சு. இவர் மனசுலையும் போட்டா அதுதான் பயந்துக்கிட்டாருங்க. உங்களை தூக்கிறதுக்காக நான் பேசுறேன். நான் பின்னாடி சத்தியம் 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 உங்க முன்னாடி வச்சாச்சு. உங்களோட பேரை கூப்பிடுறவங்க 7,000 பேரை கூப்பிடுவாங்க. விரலி எடுக்கணும். நான் வந்து பேசுறேன். ஐயா எல்லாருமே எழுதி கொடுப்பேன். ஒவ்வொருத்தரும் பேச அரசாங்கத்துக்கு ஒரு முறை ஒரு முறை அப்படி முறைக்கு கொடுத்தது என்ன இருக்கு? இங்க வச்சிருக்க போயிடும். எப்போ உனக்கு கேசரி தேவையா நாம ஒண்ணு இருக்காங்க. புரியுதா? சின்ன விஷயம். அரங்கத்துல அரமற்ற நிலையில தூக்கிவிடுவது என்ன காரணம்? பயப்படும். திரும்பி விடுவாங்க. பயத்துல எதுக்கு சர்வீஸ்ல இருக்க? சர்வீஸ் விட்டு ஓட வேண்டும். சம்பளம் கொடுத்தது யாரு கொடுக்கா? நீ யாரு? அதிகாரி இல்லையே. ஐயா அவட புரிய கோயில் பணம் கொடுத்து சம்பளம் கொடுக்கு. அரசாங்கம் கொடுக்குற. அரசாங்கம் கொடுக்கல. ஒரு நாளைக்கு இதை நீங்க உங்க பேச்ச பிறகு படிக்கலாமா? பேசிக்கலாம். இன்னைக்கு இரவு 10 மணிக்கு வரலாம் வராது. வரும்.
விஜயநகரம் கூட வச்சுக்கணும். அவங்களோட நாயக்கர் மாடல் கூட முடியாது. அவங்க கோடிக்கணக்கான லட்சம் ஆயிரக்கணக்கான நிலங்களை கொடுக்குறோம். தமிழ்நாடு கோயிலுக்கு மட்டும் மொத்த நிலங்கள் வந்து 4,72,000. அதுக்கு தான் இப்ப பேசணும்னு சொன்னேன். இதுதான் தெரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு மன்றத்தை பேச அர்த்தம் இல்லை. எவ்வளவு திரும்பி சொல்றேன்? 78,000 ஏக்கர். 4 லட்சத்தி யாரோட சொத்து? பொதுமக்கள் சொத்து அல்ல. யாரோட சொத்து? கோயிலுடைய நிலங்கள். யார் கொடுத்தா? அந்த நிலத்தை யார் கொடுத்தா? அரசாங்கம். உங்களுடைய முன்னோர்கள் வேற யாரும் ஜப்பான்காரங்க கொடுத்துருக்காங்க. அந்த நிலத்தினுடைய வருமானம் இருக்கிய அந்த இருக்கக்கூடிய வருமானம் இவ்வளவு வருமானத்துல நம்மகிட்ட வரி போடுறாங்க. அதுதான் 1,75,000. 175 லட்சம் சொன்னது இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு போயிடுச்சு. நேற்று நைட்டு 10 மணிக்கு போயிடுச்சு. எது என்னன்னா கோயில அவங்க நிவாரணம் பண்றாங்க. யார் பண்றாங்க? அறநிலையத்தில் அதிகாரிகள் பண்றதாக ஒரு நாளைக்கு ரூபாய் எவ்வளவு எடுக்கிறாங்க? 100. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இங்க 175 லட்சம் அன்றாட எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தயவுசெய்து சொல்லுங்க சார். 175 லட்சம் அப்படின்னா 1,75,00,000 எடுக்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு? கவனிக்கணும். நல்லா கவனிக்க. பேச்சு நிப்பாடுங்க. கோச்சுக்கிட்டாம கோபப்படம் மறுபடியும் மொத்தத்துல 2 பேர் மனசுக்குள்ள உள்ள வச்சுக்கிறோம். நீங்க சாதாரணமா நாங்க நிர்வாகத்தை வெயிலும் நினைக்காதீங்க, அரசாங்கத்தை வெயிலும் நினைக்காதீங்க. எந்த கட்சியிலும் சேர்ந்தவன் நல்லவே அல்ல. ஒரே ஒரு கட்சி இந்த மாதிரி கட்சி தான். இந்த மாதிரி காவியில் இருக்கிறது. பதவிய மனதாட்சி அனுபவத்தை விட்டு வெளியே வரணும்னு பார்க்கணும். என்னால முடியல. கேரளா வருவாங்களோ இல்லையோ இன்னைக்கு காலையில மனசுல போராட்டம் கூட்ட இல்லையோ அங்க வர சொல்றாரோ இங்க வர சொல்றாரோ அப்படின்னு நம்ம நம்ம செருப்பால் அடிச்சுட்டேன். ஏன் இப்படி போராட்டம் இருக்கோ இன்னும் ஒரு கடமையும் செய்தாங்க. எல்லாரும் ரொம்ப ஆர்வம் கைலாய வாய்ப்பு அர்ச்சனை நல்லா இருந்தது. ஒரு நடுவில் வச்சு ஆடினாரு. நல்லா இருக்கு. ஆடிட்டு பக்கத்தில் வந்து என்ன சொன்னாரு? ஜெயலலிதா பத்தி பேசிட்டாரு. நான் ஜெயலலிதா அதை இன்னைக்கு இருக்கேன். வாயில மட்டும் இறைவனோட நாமம் தான் வரணும் அப்படின்னு சொல்லுங்க. மொத்தத்துல 175 லட்சம் இன்னைக்கு நைட்டு போகுது. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு போயிட்டு 175 லட்சம் போயிட்டு யாருக்கு? கூலியா எடுக்கிறாங்க. யார் எடுக்கிறா? அறநிலையத்துறை. யார் எடுக்கிறா? ஆணைய சொத்து சார். நம்மளுடைய இந்து கோயிலுடைய சொத்துல 170க்கு ஒரு நாளைக்கு அப்படிதான் பேசுறேன். இவர் வர்றா. இவர் திருச்சியிலிருந்து வர்றா. திருச்சியிலிருந்து 10 கிலோமீட்டர் ஒரு கோயில் இருக்கு. உங்க மாதிரி ஒரு பெண் கட்டா அந்த கோயில எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டா? 1118 வருஷம். அந்த பெண்ணியான தஞ்சாவூர் ஒரு கோயில் வந்து பெரிய கோயில் தப்பா சொல்ல. பெரிய கோயில் தான் அது பேரு. சொல்லுங்க. தஞ்சாவூர் ஈஸ்வரர் வெளியான பேரு பிரகதீஸ்வரர் கோயில். இருங்க. பெருவுடைய பிரகதீஸ்வரர் கோயில். ஐயா கோயிலுக்காக சொல்லுங்க. தஞ்சை பெரிய கோயில் சொல்லுங்க. தஞ்சை பெரிய கோயில். இவர் வந்து பெருவுடையா சொல்லுங்க. இப்ப நான் போடுறேன்னா இல்லையா? 30 வருஷம் போடுங்க. என் குழப்பம் முள்ள மாதிரி முச்சடிக்கே திருட்டு போய் இதையே வாங்கிட்டு இருந்தேன். இப்ப ரிட்டையர் ஆன பிறகு நான் வந்து யோகி இல்லை. உங்களை நான் ஆனா என்னுடைய ஆர்வத்தையும் பெருசா காணிக்கல. எவ்வளவு பின்னணி நம்ம இருக்கணும் பாருங்க. தெய்வத்தின் சத்தியம் 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 பெருவுடையார் என்ற பேர் அந்த கோயில இருக்கான்னு சொல்லி நானும் இவரும் 10 பூத கண்ணாடி வாங்கிட்டு போனோம். இப்படியே பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப பெருவுடையார் பேர் அந்த கோயில்ல இல்ல அப்படின்னா சத்தியம் சத்தியம் சத்தியம். அதுக்கு ஐயா சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. பிரகதீஸ்வரர் கோயில் சொல்லி ஒரு ராமேஸ்வரர் துறவியா அப்ப நல்லா கவனிங்க. கடைசியில் என்ன பெருவுடையார் கோயில் பேர் இல்ல. ஆனா அப்படி பேசிக்கிட்டே அதோட சொல்றோம். என் பேர் பொன்மாணிக்க மன்னாடி அப்ப ஐயா காரணம் பெருவுடையார் கோயில் சொல்லி பூஜை பண்ணுவாங்க. என் பேர் பெருவுடையார் இல்லப்பா அப்படின்னு ஐயா உள்ள உட்காந்து புரிச்சாலும். ஆனா இங்க பெருவுடையார் சொல்லிட்டா பிரகதீஸ்வரர் கோயில் சொல்றாங்க. பிரகதீஸ்வரர் கோயில் அப்படி கண்ணாடி போட்டு பார்த்தோம். சத்தியமா இல்ல 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 இல்ல. அப்புறம் ஏன் சார் இருக்கீங்க போர் அடிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது என்ன எழுதுன்னா
அந்த கோயிலோட பேர் வந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம். ஸ்ரீன்னு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு முதல்ல சமஸ்கிருதம். ரெண்டாவது வார்த்தை ராஜராஜேஸ்வரம். அப்போ அந்த தெய்வத்தோட பேர் என்னன்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரனுடைய மகாதேவன். நீங்க நம்பலாம், சத்தியம் சத்தியம் சத்தியம். இறைவனுடைய பேர் அந்த காலத்துல மகாதேவன். இதுக்காக நீங்க கோயில் மகாதேவன் கூப்பிட்டு நான் சொல்றதுக்கு அறிவுரை யோகி இல்லை. என்னுடைய கருத்து உள்ள இருக்கிற வரலாற்று பகுதிகள் அதை பண்ணணுமா வேணாம்னு சொல்றது இதுதான். இந்த மாதிரி இந்த துறவிகள், இந்த மாதிரி துறவிகள் தான் சொல்றோம். நான் அதுல எனக்கு அட்வைஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு எனக்கு அந்த தகுதி கிடையாது. ஆனால் கருத்துக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து. அப்ப என்ன இருக்குன்னா அவரோட பேர் ராஜராஜேஸ்வரனுடைய மகாதேவன். இன்னொரு இடத்துல என்ன இருக்கு, பரமசாமி எழுது, பரமசாமி ஐயா கோயில கட்டியிருக்கிற பேர் எழுதியிருக்காங்க உள்ள ராஜராஜ சோழன். அது ஒரு மன்னாருக்கு அப்படின்னு பேர் எழுதிய கிடையாது. ஃபுல் பேர் எழுத சஷ்டி ஸ்ரீ உதயா ஸ்ரீ ராஜராஜ தெய்வம் அப்படின்னு அவரோட மகன் பேர் சஷ்டி ஸ்ரீ உதயா ஸ்ரீ ராஜராஜ ராஜேந்திர சோழ தேவன் போட்டார். இவன் பாண்டிய நாட்டை கைப்பற்றின பிறகு மகனுக்கு பேர் வந்து அங்கே எழுத பாண்டிய தேவன் கல்வெடுத்த சஷ்டி ஸ்ரீ உதயா ஸ்ரீ ராஜேந்திர சோழபாண்டிய தேவன் சொல்லியிருக்கிற மாதிரி. அப்ப கண்ட்ரோல் எடுத்தாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பகுதிகள். இந்த அரசனுடைய பேருக்கு பேர் போட்டு வேண்டாம். இறைவனுடைய பேர் ரொம்ப முக்கியம். ஒண்ணு ஸ்ரீ இன்னையிலிருந்து ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சுக்கிட்டீங்க. தஞ்சாவூரோட ஐயாவோட பேர் என்ன, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரனுடைய மகாதேவ. சொல்லுங்க, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரனுடைய மகாதேவ ஐயாவோட பேர். கோயிலோட பேர் பெரிய கோயில் கிடையாது. இதுக்கெல்லாம் இந்த உண்மையான பேர்ல காலையில 6 மணிக்கு அர்ச்சனை பண்ணணுமா இல்லையா? அர்ச்சனை பண்ணணுமா வேணாமா நீங்க டிசைட் பண்ணி இந்த மாதிரி கோயிலோட சேர்த்து எல்லாம் சேர்த்து அதுக்கு ஒரு மீட்டிங் தஞ்சாவூர்ல போடணும். 2000 பேர் 10,000 பேர் கூட்டணும். உண்மையான பேர் என்ன, தமிழ் பேர் என்ன, தமிழ் ஆங்கிலம் சண்டை வந்துருவாங்க. கல்வெட்டுல என்ன இருக்கோ அது அவர் ஒரே ஒரு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்க போறோம். இப்ப உங்களுக்கு வேண்டிய கோரிக்கை, முதல் கோரிக்கை, கோயிலோட பேரை மறக்கக்கூடாது. அப்ப அரியலூர் மாவட்டத்துல விக்கிரமங்கலம் ஒரு ஊர். என்ன ஊரு? அந்த விக்கிரமங்கலத்துல ஒரு சின்ன கிராமம் ஸ்ரீபுரம்தான் அப்படின்னு ஒரு கிராமம். விக்கிரமங்கலத்துல ஸ்ரீபுரம்தான் ஒரு கிராமம். அந்த ஸ்ரீபுரம்தான் இருக்கிற கோயில் பேரு பிரகதீஸ்வரர் கோயில். அங்க அந்த கோயில் அதுல கலவரப்பட்டதுதான் மாணிக்கவாசகருடைய தெய்வ விக்கிரம். திருமணி தமிழ் திருமணி சொல்றோம். அது எங்க இருக்கு அப்படின்னா அரசாங்கத்துடைய காப்பகத்துல சிறை கைதியா சொல்ல தெரியும். அரசாங்கத்துடைய காப்பகத்துல அதை சிறை கைதியா சொல்றீங்க. அது அனிமா ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருப்பாங்க. இந்த தெய்வ விக்கிரம் 900 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்டது. அதோட அவர் அந்த மாணிக்கவாசகர் அந்த சிலையோட சேர்ந்து தெய்வ விக்கிரம் சேர்ந்து நடராஜர் செஞ்சிருப்பாங்க. அந்த நடராஜர் சிலை எங்கே வந்து தெரியுமா? லண்டன். இது ஆஸ்திரேலியாவோட கேன்பரால இருக்கக்கூடிய மியூசியத்துல காட்சி பொருளா வச்சிருக்காங்க. 35 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த வரலாற்று உண்மையெல்லாம் விட்டுட்டு எந்நேரமும் நம்ம தியானத்திலே இருக்கணும்னு தான் ரொம்ப முக்கியம். உள்ள கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு நாளைக்கு இறைவனுக்கு நம்ம செய்யணும். நீங்க கும்பிடக்கூடிய தெய்வம் விக்கிரகம் அவரும் எங்க இருக்குவா? சிறை கைதியா இருக்கு. அந்த நடராஜர் யார் கொண்டு வந்தா? நான் சொன்ன விளங்காம போயிட்டு நாங்கள் சத்தியம் எழுதி உட்கார்ந்து வெளிநாட்டுக்கு போவான். மொத்தம் 29 மாசம் சம்பளம் வாங்கல. அந்த 29 மாசம் சம்பளம். அதுக்காக வீட்டுக்கு சொல்லல. உலகில கூட இருந்து என்னுடைய ஆசையை நிறைவேற்ற அதுதான் உங்க ஆசை. எப்படி அந்த தெய்வம் வெளியே விடுவாங்க. அதே கோயில் நீங்க குறைகள் யாரு வந்து இதுதான் சொன்னேன். என்னன்னா ஸ்ரீபுரம் ஸ்ரீபுரம் ஒரு கிராமம். அதை கோயில் அந்த கோயில கலவரப்பட்டது கும்மாணத்தில் இருக்கக்கூடிய சிலை காப்பாற்ற உள்ள வச்சிருக்காங்க. அதை நம்ம வீட்டு நீங்க தான் வரணும். இதுக்கு வந்து பெரிய வாக்கியம் உங்களுடைய சக வாக்கியம் கூட்டிட்டு வரணும். நேரத்தை நீங்க டிசைட் பண்ணுங்க. ரெண்டாவது நான் கொஞ்சம் பழக்கப்பட்டேன். இந்த மாதிரி காலையில நீங்க உள்ள வரீங்கன்னா அதுக்கு வேண்டிய என்னென்ன உதவிக்கிறத நானே வந்து நிற்பேன். பெரிய பெரிய சமஸ்தங்களை இதை செஞ்சு கொடுத்தா கேட்பேன். சத்தியமா கேட்க முடியும். அப்ப குமாரத்துல நம்ம ஒரு பெரிய ஒரு 5000 பேரை கூட்டி உங்க மாதிரி வருஷம் சேர்த்து கைலாவாசி நீங்க எல்லாம் மனக்கவலையா இருந்தாலும் இங்க இருந்து 40 ரூபாய் போயிட்டே வரும். பணம் இருக்காது. அதே மாதிரி பெரிய பெரிய ரோடுல போவாங்க. யாரு துறவிகள் அவங்க யாருன்னு தெரியாது.
நீங்க பார்க்கும்போது பிச்சைக்கார பார்ப்பீங்களோ அவர் போயிட்டே காலம் 140 கூட திருப்பி அடுத்து வரேன் ஏதாவது வேணும்னா வேணாம் சாப்பிட்டு எவ்வளோ 3 நாள் ஆச்சு என்ன சாப்பாடு ஐயா பார்த்து கொடுத்தாங்க நான் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு கையில் கொடுக்குறேன் தண்ணி வாங்கிட்டு பூவாரி கொடுத்து சாப்பாடு அதை மணக்கோடையில தான் வாங்கிட்டு போறாங்க அதனால எல்லாரும் ஒன்றா சேர்த்து அதை மாணிக்க நிறைய நான் பேசிட்டேன் ஆனா ஒரே ஒரு குறிக்கோள் தான் எது மாணிக்க வாசல் தெய்வம் சிறை கைதியா இருக்கு ஏன்னா நீங்க அந்த நாள் தானே அதோட நாள் தானே அதை பேசுறது தப்பா பேசுறது நான் நியாயமான அந்த தெய்வம் இருக்கிறத வெளியே கொண்டு வரும் வெளியே கொண்டு எங்க வைக்கணும் உங்க வீட்டுல வைக்கணும் அதே கோயில் கோயில் எது வைக்கணும் வழிபாட்டு உச்ச வழிபாட்டை ஆரம்பிக்கணும் அந்த உச்ச வழிபாட்டில் நீங்க எல்லாம் கலந்துக்கணும் நீங்க எல்லாம் போய் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு பாக்கியத்தை வாசிக்கணும் அது ஒரு 6 மாசம் ஆகலாம் அல்லது 7 மாசம் ஆகலாம் 1 வருஷமா ஆகலாம் சரி முடிச்சிடலாமா எல்லாத்தையும் இதுல எதிர்பார்க்க முடியாது கூட்டத்தில் கூட்டம் வந்தவங்க ஒரு 10% இருந்தா போதும் ரெடி நீங்க ரெடி ஐயா ரெடி ஐயா ரெடி ஐயா ரெடி ஐயா ரெடி ஐயா ரெடி ஐயா ரெடி நான் ரெடி இதுப்போ வேண்டாம் அவங்க கோவிச்சு நாங்களாம் ரெடியா இருக்கணும் அவங்களுக்கு வந்து தாராளமாக செய்ய பார்க்கலாம் சார் சொல்றாங்க 6 மாசத்துல பண்ணணும் இது ரொம்ப எளிமையான வேலை அந்த சவுண்டை மட்டும் நீங்க அதை வந்து கொடுத்தீங்கன்னா மற்றது நான் உருட்டி எடுத்துக்கிறேன் உருட்டி எடுத்துக்கிறேன் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் ஒரு தேதியை வந்து நம்ம குறிப்பிடணும். ஐயா வந்து மிகப்பெரியவர். அதனால என்னன்னா ஒரு தேதியை நம்ம முடிவு பண்ணாதான் அந்த தேதி உள்ள லாபமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ செஞ்சு முடிக்க முடியும். ஐயா வந்து ஒரு தேதி சொல்றோம் அந்த தேதியில ஐயா உங்களுக்கு நீங்க வாங்க இந்த முதல்ல இளைஞரை வாங்க தேதியை 6 மாசம் சொல்றாங்க அதுக்குள்ள நீங்க நிர்ணயம் முன்னாடி முழுக்க நான் இருப்பேன் எனக்கு ஆண்டவத்துல ஒரு பென்ஷன் பெரிய சோபத்தை கோயிலா தள்ளி வரட்டிட்டே இருப்பாங்க எனக்கு 85,000 ஆச்சு இது பெட்ரோல் போன 85 காலையில் வச்சுருக்கேன் திருப்பி ஊருக்கு ஓடிடுவேன் ஏன்னா அடுத்த 2,000 வரும்போது திருப்பி ஓடுவேன் அதனால முழுக்க நான் இருப்பேன் நீங்க செய்யறது என்னன்னா அதான் யோசனை நீங்க தான் உண்மையான அடிகளை நான் ஒரு அதிகாரியா இருந்தேன் இன்னைக்கு நான் பட்ட போட்டு என்னுடைய பாவத்தை கழிவத்துக்கு வந்திருக்கேன் இவரு நான் ஆக முடியாது துறவியிலிருந்து துறவியா இருந்து வர்றாரு அப்படின்னா நம்ம இன்னைக்கு அனுபவத்துல இதை எடுத்து பட்டையை போட்டு டமரு பூச்சப்படாம அதனால திரும்ப உறுதியா உங்களுக்கு பின்னாடி இருப்பேன் நீங்க தான் முடிவெடுக்கணும் 8வது மாசம் 22ஆம் தேதிக்குள்ள 22ஆம் தேதி இன்னைக்கு மாணவர் போராட்டத்தை 6வது மாசம் ஆமா ரொம்ப தேதியில 8வது மாசம் 22ஆம் தேதி திருச்சியில வந்து இதுக்கான ஒரு போராட்டத்தை எடுப்போம் திருச்சி தான் சென்றையா திருச்சி வந்து தமிழ்நாடு திருச்சி வந்து தமிழ்நாட்டுக்கு சென்று எங்க இருக்கு திருச்சியை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து மாணிக்க வாசகருடைய சிலை அங்கிருந்து கோயில் வைக்கிறதுக்கு ஆவணி மாதம் அதாவது 8வது மாதம் 22ஆம் தேதி இதுக்கான தேதி வந்து முடிவு எத்தனை பேர் யார் வந்தாலும் சரிங்க எனக்கு மாணிக்க வாசகர் எனக்கு வந்து ஆஸ்திரேலியா சொன்னது இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது ஆவணி 8வது மாதம் இந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்கோம் வைக்கிற அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் பெரிய விழா உண்டு 10,000 பேர் வரணும்ல சார் கோயில்ல இருக்கிறது கோயில்ல வந்துருச்சுன்னா நீங்க பசி பட்டினால வந்து கேட்டாலும் கோயில்ல ஐயா ஒரு சந்தோஷமான தகவல் சமீபத்தில் நீதிமன்றத்தில் ஒரு ஆணை உத்தரவு வந்து எந்த ஆலயங்களையும் எந்த காரணத்திற்கும் தமிழ்நாடு அரசு பூட்டி வைக்கக்கூடாது அப்புறம் எந்த சிலைகளையும் வழிபாடுகளையும் பூட்டி வைக்கக்கூடாது ஆணையத்தில் காப்பீடு அனுப்புறேன் அவர் பல நோக்கத்தோடு தான் பண்ணுறாங்க எல்லா ஆணைகள் இருக்கு சரி கோச்சுக்கிட வேண்டாம் நான் 30 வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன்
நீதிமன்ற ஆணைகளை அங்கே இருக்க ஆயிரக்கணக்கான ஆணைகளை பார்த்துருக்கேன். என்ஃபோர்ஸ் பண்றது ஆனா உங்க கையில் இருக்கு. அதுதான் இவரை சொல்றது. நீதிமன்ற ஆணையக்காக முக்கியமான ஒவ்வொருடைய அடிகளா பக்தர்களுடைய ஆணையம், பக்தர்கள் ஆணைய கொண்டாட விஷயம் பக்தர்கள் ஆணையதான் வேணும். இது மாதிரி துறவிகளுடைய அணி, இது மாதிரி ஆர்வலர்களுக்காக இவங்கதான் இதை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு தெய்வத்துக்கு ஆழ்ந்து கொடுங்க. அதுக்கு அடுத்தது மிகப்பெரிய ஒரு வேலையை கொடுக்குறேன். அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அன்னைக்கு இரவே இறைவன் நீங்க கேட்டீங்க, என்னை எழுதுறியா? வேண்டாம், முடிச்சுட்டேன், வேலை முடிச்சுட்டேன். அது ரெண்டாவது, அது பெருசு. அது அருமையா அது இன்னொரு தஞ்சாவூர் போகிறேன். இது போக உங்க நிறுவனத்தை மட்டும் இல்லாம நீங்க தலையிட்டு நீங்களும் தலையிட்டு உங்க மாதிரி மொத்த எண்ணங்கள் இருக்கிறவங்க தான் ஒன்னா கொடுங்க. ஐயா சொல்றாங்க, அப்பயே வேற ஐயா சொல்றேன் நீ வா வாங்க எல்லாத்தையும் இன்னையில இருந்து ஆரம்பிச்சிருங்க. அது சம்பந்தம் எதுவும் பேச்சு நான் கொடுக்கணுமா அப்படின்னா வீடியோல பேச்சு கொடுக்கணும். அதை நீங்க உங்களுக்கு நீங்க பக்கத்துல நிற்போம் இன்னும் ஒரு பேச்சை கொடுக்கணும். அந்த பேச்சை பார்த்து இந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்லி எத்தனை பேர் வர்றாங்க, என்னென்ன வர்றாங்க எல்லாத்தையும் அதை சீப்பா நீங்க எல்லாரும் சொல்லி இங்க இருக்கிறவங்க 50 பேரும் போயிடும். போன உடனே மறந்துடாங்க. எல்லாருமே பேசிக்கணும். 6-7 பேரை சொல்லிட்டேன். பேசிக்கிட்டு முடிவெடுத்திருக்கீங்க. 2 மாசம் தான் ரொம்ப ஷார்ட்டா எடுத்திருக்காரு. ஆனா ரொம்ப முடிஞ்சிடும். முடிஞ்சு சார் கோயில்ல கொண்டாந்து வைக்கலன்னா அரசாங்கம் எதுக்கு சார்? வேற எங்க வைக்க சொல்றீங்க? எதுக்காக வைக்க சொல்றீங்க? வழிபாட்டு ஆரம்பிக்கிறா. ஐயா நிறைய பேசிட்டே எல்லாரும் சார் இதெல்லாம் வாங்கி எல்லாரும் ரொம்ப நேரமா பசியோடு இருக்கிறாங்க. ஐயோ அதனால எல்லாம் சாப்பிட்டு எல்லாரும் கேட்கிறாரு. அந்த கடவுளே கேட்கிறாரு, தாயகம் காப்போரை தாய்மடியோம். நீங்க அட்வொகேட் சார் செய்வோம். இந்த போட்டு பேசுங்க. 93 615 94 318 ஆர்வலர்கள் உங்களுடைய கருத்துக்களை பார்த்து நான் முன்னிலை இருப்பேன் அப்படின்னா இறைவன் சம்பந்தப்பட்டதை மட்டும் பேசுறேன். அப்புறம் இறைவன் சம்பந்தப்பட்ட கட்சி அது பேசுறாங்க. அந்த அமிர்தத்தை இங்கே திருவாசக பாராயணம் அதற்கு கட்டிடத்தில் வழங்கணும். அதேபோல சம்பவம் இங்கே வந்து அம்மன்வாடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து இங்கே ஒரு மீட்டிங் இங்கே ஒரு மீட்டிங் சிவபுராணம் பாடக்கூடியவங்க சிவபுராணம் பாடக்கூடிய குழந்தைங்க அதே நேரத்தில் யாரை வைத்தவங்க நம்ம சிவாய வாழ்க
திருமணம்